மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் வருவீரையா, மிகப்பெரிய போராட்டம் இப்பொழுது கடன் தொல்லை. கொழுகுலே கடன், பேங்க்ல கடன், பிரைவேட்ல கடன், நகை கடன், எல்லாம் கடனுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது. எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் முதலாவது அவர்கள் சொல்லுவது எங்க கடன் வாங்கினோம். ஒரு காலத்தில் என்ன செய்யணும், நமக்கு இருக்கிறவரை செலவு பண்ணணும். இப்பொழுது முதலாவது என்ன திட்டம் போட்டாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன, யார் கடன் தருவா இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும்? ஏன்னா அவ்வளவு நம்ம கண்ணிகளுக்குள்ளே சிக்கிவிட்டோம். ஆண்டவர் கடன் தொல்லை நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இழந்து பிள்ளைகள் குடும்பங்கள் தேசத்தை தேசாந்திரியாய் போகிறார்கள். காரணம் என்ன? கடன் வாங்குகிறார்கள். ஒரு கடனை வாங்கி அதை செலுத்த முடியாதபடியினாலே அதற்கு அடுத்த கடனை வாங்குகிறார்கள். அந்த கடனை செலுத்த முடியாதபடியினாலே ஒரு சிலர் தற்கொலை செய்கிறார்கள், ஒரு சில தேசத்தை விட்டே ஓடி போகிறார்கள். செலுத்தினவர்களுக்கு பாடம் கஷ்டம், கடன் கொடுத்தவர்கள் நிலைமை அதை விட பரிதாபமாய் சின்னாபின்னமாகி கிடக்கிறது. கர்த்தர் கடன் தொல்லையில் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். நமக்கு தெரியும், கடன் தொல்லையை மாற்றினவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எவ்வளவு சிரமம் உள்ளது என்பதை ஒருவர் நினைவில் கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம். கடன் தொல்லையில சிக்கி இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக ஒருவர் ஜெபிப்போம்.
பாரும், கண்ணோக்கி பாரும். நடத்துவீராக. எஸ் அம்மப்பா, பேசுகிறவர் நீர். மண்டலே அம்மப்பா, சந்திப்பீராக. நடத்துங்களே, நடத்துவீராக, தருவீராக. Yes, Father. மண்டலே இடைபடுவீராக, இடைபடுவீராக. நீக்குங்கப்பா மண்டலே, மாற்றித் தருவீராக. வகை தேடி சிந்திக்கிறீராக. ஆண்டவரே, மாற்றி போடும், இரக்கம் செய்வீராக. வழி நடத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும், எழும்பட்டும். மாற்றும் ஆனட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றீரே. சாத்தானை ஒடுக்கீரே, சாத்தானை ஒடுக்கீரே. அடுத்தது முக்கியமான காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள். அநேகர் வழக்குகளுக்குள்ளே சிக்கி கிடக்கிறார்கள். நாம் வருடக்கணக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். வாழ்க்கை துணையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இடையிலே சத்துருவானவன் குடும்பங்களிலே புகுந்து பிரிவினைகளை உருவாக்கி குடும்பங்களை சின்னாபனமாக்கி கொண்டிருக்கிறான். வழக்குகள் தேசத்திலே நிறைந்து கிடக்கிறது. விவாகரத்துக்களை பார்த்தால் பெரிய கிடக்கிறது. நிலங்களை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், அங்கே வழக்குகள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஏராளமான ஜனங்கள் தங்கள் வாழ்விலே வழக்குகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறபடியினாலே சோர்ந்து போய் சமாதானம் இழந்து பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் சஞ்சலத்துக்குள்ளே கிடக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வழக்குகளில் விடுதலையாக்க வேண்டும். எந்த விதமான வழக்கானாலும் சரி, கொடுக்கல் வாங்கலில் வருகிற வழக்குகளானாலும் சரி, திருமண காரியங்களில் வருகிற வழக்குகளானாலும் சரி, இந்த நிலங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிற கொடுக்கல் வாங்கல்களிலே காணப்படுகிற வழக்குகளானாலும் எப்படிப்பட்ட வழக்கானாலும் நீக்கி போடும்படியாக கர்த்தரினாலே கிரியை செய்யும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். நமக்கும் தெரியாமல் வழக்குகள் வருகிறது. வழக்குகள் என்பது நாம் தெரிந்து வருவதில்லை, திடீரென்று வந்து நம்முடைய தலையிலே விழுந்து விடுகிறது. என்ன தெய்வம் செய்வதற்கு தெரிவதில்லை. இந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம்.
அப்புறப்படட்டும் ஆண்டவரே. அறியப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமாண்டவரே இரக்கம் பாராட்டும் காத்துக்கொள்ளும் ஆருங்கப்பா. கிருபைதாரும் கிருபைதாரும் ஆமாண்டவரே கிரியை செய்யும் விசாரியும் நடத்தும். ஆவிக்கு ஆவி கனியும் சேரும் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் இவ சமாதானம் நற்குணந்தயம் சமாதானம் நற்குணந்தயம் தீர மிக முக்கியமாக நாம் தெரிவிக்க வேண்டிய குறிப்பு உண்டு. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே வேலை வாய்ப்புகள் இல்லாதபடியினாலே நம்முடைய தேசத்தை விட்டு வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த தேசத்திலே நாம் குடியிருக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை நீக்க வேண்டும். அதே போல நேரங்களில் யுத்த மேகங்கள் தேசங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பாதுகாப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என நினைக்கிறோம். ஆனால் நாம் சமீபத்திலே பார்த்தோம், இலங்கைக்கு 22 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா இந்த நாளிலே ஏவுகணையை வீசி ஒரு நீர்மூழ்கியை தகர்த்ததை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் அமெரிக்காவின் யுத்தம் அந்த ஈரான் தேசத்திலே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அந்த தேசமானது பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா தேசங்களும் அடுத்த தேசங்களின் மேல் தங்களுடைய ஏவுகணைகளை ரெடியாக வைத்திருக்கிறார்கள். ரஷ்யா சொல்லுகிறது, எங்கள் தேசத்தை ஒருவன் அழிக்க நினைத்தால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த தேசமுமே இருக்காது என்று சொல்லுங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அவங்க சொல்லுகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து எங்களை அழித்தார்கள், அழித்து முடித்த பின்பாக நாங்கள் எங்கள் தேசத்தில் வைத்திருக்கிற 10 குழிகளில் வைத்திருக்கிற ஏவுகணைகள் எல்லா நாடுகளையும் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக்கி யோசித்து பாருங்க. ஒரு நாடு இல்லாமல் இருந்தாலும் ரஷ்யாவை அழித்து விட்டால் ரஷ்யாவில் அவங்க மறைத்து வைத்திருக்கிற ஆயுதங்கள் எழுப்பி எல்லா தேசங்களையும் நாசம் பண்ணி போடுமா. எவ்வளவு தைரியமாக அந்த அதிபர் சேலஞ்ச் பண்ணியிருக்க, என்ன நீ தொட்டா ஒருவனும் இல்லை. அப்ப நீங்க என்ன யோசித்து பாருங்க, நமக்கு தெரியாமலே யுத்தங்கள் நமக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது. நாம் சம்பாதித்து நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். எப்போ எந்த நேரத்தை எங்க கொண்டு வரணும்னு தெரியாது. எனவே இந்த நேரத்தை ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேசங்களிலே சமாதானம் உருவாகணும், யுத்தமானது அகன்று போகணும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். நாம் நினைக்கிறோம் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனா தப்பிக்கொள்ளலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க மேல இருந்து எந்த தேசத்துல யார் இருந்தாலும் சேட்டலைட் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முகத்தை போட்டால் எங்க இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ் ரெகக்னைசரை கண்டுபிடித்து விட்டார்கள். நம்முடைய முகத்தை மட்டும் கொடுத்தா போதும், இவர் எந்த நாட்டுல என்ன செய்து கொண்டிருக்கிற டீடைல்ஸ் ஒரு நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய அளவு இந்த நவீன காலம் வளர்ந்து இருக்கிற அறிவியல் வளர்ந்து விட்டது, கம்யூனிகேஷன் வளர்ந்து விட்டது. எனவே நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், தேசத்திலே சமாதானம் உண்டாகணும், இந்த தலைவர்களுக்கு யுத்தவெறி மாறி போக வேண்டும். தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த போதை வஸ்துவின் அடிமைத்தனத்தை போல தீவிரவாதம் பெருத்து கிடக்கிறது. தீவிரவாதம் பெருக்கிறபடினாலே தான் அவர்கள் அழிக்கும்படியாக தேசங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் யுத்தம் இல்லாத காரியங்களை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், வெளியிடங்கள் இருந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. நாம் சமாதானமாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் நமக்காக குடும்பங்கள் வெளியே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வர முடியாது. காரணம் என்ன? வீட்டுக்கு வந்தா வாழ்வதற்கு வழி இல்லை. எனவே எப்படியாக அவை இருக்கத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஒருவர் ஜெபிக்கலாம். இரக்கம் செய்யும் ஒன்றுமில்லை.
எஸ் இரக்கம் செய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிழ்ந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒன்றும் செய்ய முடியாதப்பா கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஆண்டவரே சந்திப்பீராக உம்மால் கூடும் ஒன்றுமில்லை இரக்கம் செய்யும் எஸ் ஆமாண்டவரே அதில் யாருக்கும் சந்தியும் கொடுப்பீராக ஆண்டவரே செய்யும் இல்லப்பா இரக்கம் செய்யும் அநேகமுண்டப்பா ஆமென். எங்கள் அன்புள்ள தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உபவாசம் கொடுக்க நாங்கள் வந்து இணைந்து உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். உம்முடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களின் தேவைகள், தேசத்தின் தேவைகள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் காணப்படாத தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதம் 5வது மாதத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த 5 மாதங்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டும் என நினைத்தோம். பாதியில் இருக்கிறதை காண்கிறீர். எல்லாவற்றை நிறைவேற்றும்படியாக பலனும் சுகமும் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் திருச்சபைக்கு நன்மை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்று போவார்களாக. இந்த நாளிலும் கர்த்தாவே, திருச்சபைக்கு தூரம் கிடக்கிற உடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஒலிபெருக்கின் வழியாக யார் யாரெல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார்களோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வரும் நாட்களுடைய ஆலயத்திலே வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்றுக் கொள்ளும்படியாக கிருபை தருவீராக. பலவீனருக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருப்படுகிறீர்கள் ஆண்டவர். இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரங்களில் எங்களை தருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து கர்த்தர் தருகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாசனை பயன்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான வார்த்தை தாங்கப்பா. உங்களுடைய பிள்ளை மூலமாக எங்களுக்கு தருகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கிருபையாக. கர்த்தாவே, நாளை நடைபெறுகிற எங்கள் ஓய்வு நாளின் ஆராதனை கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, 5ஆம் தேதி காலையில் நடைபெறுகிற 6வது ஆராதனை கர்த்தர் பொறுப்படுப்பீராக. எல்லா ஜனங்களும் வந்து இந்த வருடத்தின் மத்திய பகுதியிலே காணப்படுகிற இந்த 6வது ஆராதனையிலே 6 மணியை காலையிலே வந்து கலந்து கொள்ளும்படியாய் கிருபையாக. ஒருவர் 6 வீடுகளுக்குள்ளே இருந்து விடாதபடி இந்த மாதத்தின் முதல் பகுதியை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாய் கிருபையாக. இந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைகள் கல்விச்சாலைகளுக்கு கதாவை திறந்து
கல்வி சாலைகளுக்கு போக நினைக்கிறார்கள். தேவைகளை சந்தியும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வருடம் நன்மையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். இறைமையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். அருள் ஏராளமாய் பின்னும் உறுதி வாக்குகளிலே ஞான பாடல்களே 435வது பாடலை ஞான பாடலை 435 அருள் ஏராளமாய் பின்னும் உறுதி வாக்குகளிலே 2 அடி பாடும்போது நம் ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்கு தரங்கீகரிப்பீராக. எங்கள் கைகளை பார்க்கிறவர், எங்கள் இருதயங்களை பார்க்கிறவர். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தில் சூழ்நிலைகளை கொடுத்தால் நமக்கு தெரியும். கர்த்தர் வானத்தின் பறவைகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஊழியனாய் தம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவள் கை பிரயாசங்கள் 100 மடங்காய், 1000 மடங்காய், 1,00,000 மடங்காய் கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்தில் விரிவாக்கத்திற்கு அவள் நீட்டியிருக்கிற கைகள் எந்த நாளும் குறைவில்லாதபடி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் ஒருவன் கடனாளி அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கொடுங்கள், கொடுக்கப்படும் மனுஷனோட வார்த்தை பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இரக்கம் பாராட்டும். இவள் கொடுக்கிற காணிக்கை பிரதிபலன் இவளுடைய சந்ததியின் மேலும் இவள் சந்தானங்களின் மேல் வைக்கப்படுவதாக. பரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் ஆண்டவர், எல்லா கணக்குகளையும் உங்களுடைய அக்கௌண்டிலே நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவர். என்னுடைய கணக்கில் வைத்திருக்கிற உணர்வோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தாய்மொழி கரங்களில் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய திவ்ய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மிடத்திலிருந்து
நம்முடைய விடுதலை விசுவாச கீதங்களில் 48வது பாடலின் ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் வரன் சிரோமணி அவர்கள் நமக்கு தெய்வ செய்தியை தருவார்கள். ஆயத்தத்தோடு இருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு இடைபெறுவாராக. இந்த கண்ணலை ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் இதை விசுவாச கீதங்களிலே 48வது பாடலில் 2 சரணங்களை பாடி சமாதானம் உண்டாவதாக. இந்த அரை மணி நேர செய்தி அதற்கு மைக்கு உபயோகிக்க வேண்டும் என்று சொன்னார். செய்தி என்று சொல்லும்போது கம்யூனிகேஷன், அது பேச்சாக உரையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மெசேஜ் should be communicated. செய்தி பரிமாறப்பட வேண்டும். அது கேட்கிறதன் மூலமாக வாய் பேச்சும்
செவி வழியாக கேட்கிறது. அது that is one of the means of communication. செய்தி பரிமாற்றத்திற்கான ஒரு வழி அது. ஆனால் வேறு வழிகளும் இருக்கின்றன. ஒரு செய்தியை இன்னொரு நபருக்கு சொல்லவும், அவருடைய மறுமொழியை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் வெறும் பேச்சுக்கள் மட்டுமல்ல. இது ஆடியோ, பேச்சு சொல்வது ஆடியோ. இன்னொன்று விஷுவல், பார்க்கிறதன் மூலமாகவும் செய்தியை நாம் அறிய முடியும். ஆடியோ விஷுவல் என்று 2 வார்த்தைகளும் நாம் ஒன்று போல பயன்படுத்த வேண்டும். ஒரு வகையில் சொன்னால், கேட்கிறதன் மூலமாக புரிந்து கொள்வதை விட காண்பதன் மூலமாக புரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கும் என்று கல்வியாளர்கள் எல்லாருமே சொல்லுவது அதுதான். எனவே நாம் இந்த நேரத்திலே ஒரு பேச்சாக மட்டுமல்ல, பார்த்தும் சில காரியங்களை புரிந்து கொள்ள முற்படுகின்றோம். இப்போ கேட்கறதுக்குன்னு சொன்னா, நான் இங்க இருந்து பேசுனா எங்க இருந்து கேட்கலாம். இந்த பக்கத்துல இருந்து கேட்கலாம், பின்பக்கத்துல இருந்து கேட்கலாம், முன்பக்கத்துல இருந்து கேட்கலாம், இதற்கு வெளியே இருந்து கேட்கலாம், சுவர்களுக்கு வெளியே இருந்து கேட்கலாம். ஆனால் பார்க்க வேண்டும் என்றால் எங்க இருக்கணும்? நான் இங்கிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்னால் எங்க இருக்கணும்? நீங்க எங்க இருந்தா மட்டும்தான் தெரியும். அங்க இருந்தா பார்க்க முடியுமா? இங்க இருந்தா பார்க்க முடியுமா? அப்ப என்ன செய்யறது? எல்லாரும் எனக்கு முன்னால வந்து இருப்பீங்களா? இந்த இடத்துல இருந்து மாறு இல்லையா? அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு நீங்க பாட போறது இல்லை. அதனால பயர் ஆல்சோ கேன் பி சீட்டட் சம்வேர் இன் மை பிளேஸ். இல்லைன்னா குட், தேங்க்யூ. ஒரு புத்தக ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதி அதை வெளியிட்டார். அப்ப அந்த புத்தகத்தை அடுத்து விற்பனை செய்ய வேண்டும். எனவே புக் ஷாப்புகளுக்கு, புத்தக கடைகளுக்கு 50, 100, 500 என்று கொடுத்தார். ஒரு கடைக்கு, அவருக்கு விருப்பமான ஒரு புத்தக கடைக்கு 500 பிரதிகள் கொடுத்தார். விற்பனை எப்படி இருக்கிறது என்று அறிய ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் 500 காப்பிகள் கொடுத்தோம். ஒரு வாரம் ஆயிடுச்சது. விற்பனை எப்படி இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு போஸ்ட் கார்டு, முன்னால ரிப்ளை கார்டு பார்த்துருக்கேன். போஸ்ட் கார்டுல ரிப்ளை கார்டு 2 பகுதி. ரிப்ளை கார்டுல அட்ரஸ் எல்லாம் எழுதி செய்தி எழுத வேண்டிய இடத்துல ஒரு கேள்விக்குறி மட்டும் வைத்தார். சிம்பிளி he put a question mark. எப்படி அதை அனுப்பினார். சரியாக புத்தக கடைக்காரர் இடத்திலே அந்த கார்டு கிடைத்தது, ரிப்ளை கார்டு கிடைத்தது. என்ன எழுதியிருக்காரு? என்ன எழுதியிருக்காரு? ஒன்றும் எழுதலையே. என்ன எழுதியிருந்தாரு? ஒரு கேள்விக்குறி மட்டும். அவருக்கு அது புரிந்தது. உடனேயே அவர் மறுபடி பதில் எழுதுகின்றார். அந்த புத்தக ஆசிரியருடைய முகவரியெல்லாம் ஏற்கனவே இருக்குது. பதில் எழுத வேண்டிய இடத்திலே அவர் என்ன எழுதினார் தெரியுமா? ஒரு ஆச்சரிய குறியை மட்டும் போட்டார். ஒரு கோடு, கீழே ஒரு புள்ளி, எக்ஸ்பிளனேட்டரி மார்க், ஆச்சரிய குறியை மட்டும் போட்டார். போட்டு திரும்ப அனுப்பினார். செய்தி சரியாக பரிமாறப்பட்டதா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த கொஸ்டின் மார்க் போட்டவர் என்ன செய்தி எழுதினார்? 500 காப்பி கொடுத்திருக்கேனே, எப்படி விற்பனை என்று கேட்டிருந்தார். பதில் அவர் என்ன எழுதியிருந்தாரு? ஆச்சரிய குறி. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை 400க்கு மேல் செலவாயிருக்கு, விற்பனை ஆயிருக்கு, அமோக விற்பனை என்றுதானே அர்த்தம். So very simple means of communication. அப்ப நிறைய வாசிக்கிறதுனால அது அவசியம் தான், நிறைய கேட்கிறதுனால அதுவும் அவசியம் தான். ஆனால் இந்த சிம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா,
சிம்பிளுக்கு என்ன தமிழ்ல சொல்லலாம்? சின்னங்கள், சின்னம், சிம்பிள், லோகோ. இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இம்ப்ரெஷன், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, தகவல்கள் இன்னும் ஆழமாக மனதிலே பதியும். கேட்கிறதன் மூலமாக புரியும், அதுவும் உள்ளத்திலே பதியும், நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் பயன்படும். அதே நேரத்தில் காண்கிறதுனால, சின்னங்களை, அடையாளங்களை, முத்திரைகளை பார்க்கிறதுனால இன்னும் அதிக ஆழமாக உள்ளங்களிலே பதியும். நான் சில சின்னங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். அது பார்த்த உடனே உங்களுக்கு என்னன்னு தெரியுதான்னு பாருங்க. ரோட்ல பிரயாணம் செய்யும் பொழுது இதை பார்த்துட்டீங்க. இதை பார்த்த உடனே என்ன செய்யும்? என்ன தெரியுது? சரியா சொன்னாங்க. பக்கத்துல மருத்துவமனை இருக்குது, அல்லது ஒரு பிள்ளைகளுக்கு கல்வி சாலை இருக்குது. அதனால கான் அடிக்க வேண்டாம், நோ கான். ஒரு கான் போட்டுட்டு அதை பெட்டி இருக்கு. பார்த்தவங்க புரியுது இல்ல? ஆமா, உடனே வாகனம் ஓட்டி செல்லுகிறவர் இந்த இடத்துல போன உடனே நான் அடிக்க மாட்டேன். புரியுது, நமக்கு சிம்பிள்ஸ் புரியுது. ஒவ்வொரு சிம்பிள் சொல்லுற விஷயங்களும் நமக்கு தெரியுது. இது ஒரு சிம்பிள் தான். பார்த்துருக்க என்ன இது? இங்க முள்ளங்கனாவில பக்கத்துல போகும்போது, முள்ளங்கனாவில இருந்து 8 அடிக்கு போறது வரையிலும் ரோடு எப்படி இருக்கு? இப்படி லெஃப்ட்ல திரும்பும், அடுத்தது அந்த புரிசலி பக்கத்துல இருந்து ரைட்ல இருக்கும். அது போன்ற ஒரு வளைவு. சரிதானே? இப்படி நீங்க தெரியாம ஒரு ஆள் புதிய அந்த பகுதிக்கு புதிய ஒரு ஆள் வாகனம் ஓட்டி போறாங்கன்னா, இந்த சிக்னல் பார்த்த உடனே ஓடு இப்படி போய் கொஞ்சம் நிறுத்தி இங்க போய் சிக்ஸாக்கா போகுது. இதெல்லாம் உதவி தானே இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வாழ்க்கைக்கு பயன் வந்தது, பயன் இருக்கு இல்லையா? விபத்துகளில் இருந்து மாட்டிக்கலாம தப்ப முடியும். இது இன்னொரு சிம்பிள். சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியுது. என்னது? பேங்க். எந்த பேங்க்? எந்த பேங்க் சிம்பிள்? பேங்கிங் கொஞ்சம் பழக்கம் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். மாஸ்டர் சொல்லுறாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI. இதுக்கு பேங்க்னு தெரியுது, SBIன்னு தெரியுது. உடனே மனசுக்குள்ளார நிறைய பேருக்கு சிரிப்பு வருது. என்ன சிரிப்பு? சந்தோஷம் வருது. என்ன சந்தோஷம்? It signifies savings, wealth. Good. சில சிம்பிளை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். இன்னொரு சிம்பிள் காட்டுறேன். சந்தோஷமா இருக்கா? கம்மி பண்ணலாம். இது பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கா? இல்ல. இது என்னது? அபாயம். ஹை வோல்டேஜ். இது அதிகமாக பயன்படுத்துறது எலக்ட்ரிசிட்டி போர்டுங்க. பக்கத்துல போகக்கூடாது, தொடக்கூடாது. குறிப்பாக மழை சமயங்கள்ல, மழை நேரங்களில மின்சார பக்கத்துல எல்லாம் அதிகமா போகவே கூடாது. வீட்டுக்குள்ளாலும் சரிதான். சுவிட்சில் எல்லாம் கை வைக்கும் போது கூட, பிளக்கில் எல்லாம் மாட்டும் போது கூட கவனிக்க வேண்டும், எச்சரிக்கையாக. இப்போ ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் பயங்கரம். மரணம், சாவு எல்லாம் அர்த்தம். இது ஒரு சிம்பிள் தான். இது பார்த்த உடனே என்ன தோணுது?
அஹ்? அஹ்? என்னது? சிலரு சிலுவைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி, இந்த சிம்பல் எப்படி போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? முதல்ல ஒரு காமா போடுறது மாதிரி ஒண்ணு, அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒண்ணு மறுபக்கத்துல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டு. இது சிலுவை தான். இந்த சிலுவையை பற்றி நாம கொஞ்சம் படிப்போம். இந்த சிலுவை, இது சிலுவை தான். சிலுவை இப்படி, இந்த சிலுவை எப்படி வந்தது, என்ன இதுக்கு அர்த்தம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பிறகு பார்ப்போம். இது ஒரு சிம்பல். மீன், வெரி குட். கண்டோட சந்தோஷம் தான். டேஸ்டி ஃபுட் இல்லையே, எல்லாருக்கும் மீன் பிடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமா மீன் இல்லாம சாப்பாடே போகும். இது வந்து மீன் தான், ஆனா இது ஒரு கிறிஸ்டியன் சிம்பிளா மீன் மாதிரி தெரியுது. ஆனா மீன் தான். ஓவரால் ஷேப் இஸ் மீன் ஃபிஷ். ஆனா அதுல என்னமா எழுதி இருக்கா? இந்த மாதிரி மீன் பார்த்திருக்க, கலர் ஃபிஷ் எல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஆனா இந்த மாதிரி ஃபிஷ் பார்த்திருக்க. இதுல 5 எழுத்துக்கள் இருக்கு. 5 letters are written. 5மே கிரீக் வார்த்தை, கிரேக்க சொற்கள். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க அந்த டேஸ்ல எல்லாம் எடுப்பாங்க. தயவுசெய்து கொஞ்சம் முன்னால வாங்க. லாஸ்ட் 2 rows இந்த பக்கம் வாங்க, நிறைய இடம் இருக்குது. Good, thank you. உங்களுக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல இருந்தா காணும், அதுக்காக. ஐக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? முன்னால எதிர்பார்ப்புகளுக்கு சரியா புரியும். இது வந்து கிருஷ்ணரா, அது 5 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 5மே கிரேக்க வார்த்தைகள், கிரீக் லெட்டர்ஸ். 5 எழுத்தும் சேர்ந்து சொல்லும் போது மீன் தான். கிரீக் வார்த்தை வந்து, மீனுக்கு கிரீக் வார்த்தை வந்து இக்தஸ். அந்த இக்தஸ் வந்து 5 லெட்டர்ஸ் தான், கிரீக் லெட்டர்ஸ் தான் எழுதி. நான் வாசிக்க பார்க்கிறேன். கிரீக் வார்த்தை வரைக்கும் இது வந்து அயோட்டா. அயோட்டானா இது வந்து கீ, தெரிகிற மாதிரி கீ. மூன்றாவது தீட்டா. தீட்டா தெரியல, நேச்சுரலா படிக்கும்போது தீட்டா. ஒரு வட்டம் போட்டுட்டு ஒரு ஓவர் சைடு வட்டம் போட்டு அடுத்தது ஒரு ஹீரோ யூ உச்சலா. அடுத்தது சொத்தே சிக்மா. சிக்மா தெரியல, சிக்மா அதான் சிக்மா. சிக்மா 2 சிக்மா வந்து கிரீக்ல. கேபிட்டல் லெட்டர் எழுதும்போது இப்படி டபிள்யூ மாற்றி போடுவோம். எண்ணிக்கையில வரும்போது இந்த சிக்மா இப்படி வரும், சி மாதிரி வந்து வரும். இது கிரீக் வார்த்தை தான். கிரீக் சொல்றா, கிரீக்ல ஃபிஷ்க்கு கிரீக் வார்த்தை இக்தஸ். இக்தஸ் இக்தஸ்னா கிரீக் மொழியில என்ன? இந்த 5 எழுத்துக்கும் 5 எழுத்துமே 5 வார்த்தைகளுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். ஐ வந்து இயேசு. ஐனா இயேசு. இயேசுன்னா கிரீக்ல இயேசு, ஜீசஸ் அப்படினா இல்ல இயேசு. இது கீ, ரெண்டல் போட்ட கிரீக்ல கீ. கீ வந்து கிறிஸ்தோஸ் என்பதனுடைய முதல் எழுத்து. இயேசு கிறிஸ்து. தமிழ்ல இயேசு கிறிஸ்து. இது தீட்டா. தீட்டா தியோஸ் உடைய முதல் எழுத்து தீட்டா. தியோஸ் அர்த்தம் என்ன? தியோஸ் தியாலஜி. தியோஸ்னா கடவுள். கிரீக் வார்த்தை, கிரீக் மொழியில
அப்படின்னா கடவுள். அதான் மூணாவது. இது வந்து இயேசு கிறிஸ்து ஹீரோ கடவுள். இது வந்து ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோ தான் மகன் சன். அப்போ ஹீரோன்னா கடவுளுடைய மகன் தேவகுமாரன். சிக்மா கடைசியில சிக்மா வந்து சொத்தே உள்ள வார்த்தையுடைய முதல் எழுத்து சிக்மா. சொத்தேன்னா சேவியர், சேவியர்னா ரட்சகர். இதுல இப்ப செய்தி இல்லை. இப்ப கிரீக் வார்த்தை மீன். அந்த 5 லெட்டரும் 5 வார்த்தைகளுடைய சொற்களுடைய என்ன கருத்து? இயேசு கிறிஸ்து ஹீரோ ஹீரோ சொன்னேர். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர். கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர். அதுதானே மொத்த செய்தி. இங்க பைபிள்ல உள்ள மொத்த செய்தி என்னது? யோவான் 3:16 என்ன சொல்லுது? அப்போ மொத்த பைபிள் செய்தி, கிறிஸ்தவ செய்தி முழுவதையும் ஒரே அடையாளத்துல புரிஞ்சிட முடியும். சரியா? இந்த அடையாளத்தை கிறிஸ்தவ மக்கள் பயன்படுத்தினார்களா எப்போது என்று நாம பார்க்கிறோம். இன்னொரு அடையாளம் இது. அது வந்து யோவான் 3:16 இது தெரியல. இதை பார்த்தா என்னன்னு தெரியுது? நம்ம சாப்பிடும்போது சைட் டிஷ் எல்லாம் என்னத்துல வைப்போம்? பெரிய பிளேட்ல சாப்பிட வைப்போம். நீர்லாம் எல்லாம் வைப்போம். காய்கறிலாம் ஒரு சின்ன சைட் டிஷ். அதே மாதிரி இருக்கா? இது சைட் டிஷ் கூட இல்லை. நான் வேற ஒரு படம் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பாருங்க. என்ன புரியுதா? யாரு கழுவுறது? இயேசு கிறிஸ்து யாருடைய பாவங்களை கழுவினார்? அப்ப பாவம் கழுவுறதுக்கு என்ன செஞ்சார் இயேசு? அவளை எடுத்து இடுப்புல கட்டினாரு. கட்டிட்டு ஒரு பவுல் தெரியுமா? ஒரு பவுல், சின்ன பவுல், ஒரு பவுல்ல பார்த்து தண்ணி எடுத்தாரு. நாங்க கழுவினாரு. அந்த துணியினால அவனால படுத்தார். பைபிள்ல இருக்காது, எங்க இருக்கு? சரி, அந்த இந்த ரெண்டையும் அந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க பாருங்க. அந்த சிம்பல் தான் இது. பவுல் என்ன வார்த்தை? பவுல் அண்ட் கவர். பவுல் அண்ட் கவர். ஒரு பாத்திரமும் ஒரு கவர். இது ஆதி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தின கிறிஸ்தவத்துக்கான ஒரு சிம்பல். அடிப்படை என்ன? யோவான் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-15 வரை உள்ள வசனங்களை ஆதாரமாக வைத்து ஆதி திருச்சபை பயன்படுத்தின ஒரு கிறிஸ்தவ அடையாளம், கிறிஸ்தவத்துக்கான அடையாளம். அதே போல இதுவும் ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீட்டு வாசலுக்கு, மெயின் வாசலுக்கு பக்கத்துல சுவர்ல ஃபிஷ் படத்தை வரைஞ்சி விட்டுரும். எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி ஃபிஷ் படம் வரைஞ்சி விட்டாங்கன்னா அது அர்த்தம் என்ன? இந்த வீடு, இந்த குடும்பம் யாரு? கிறிஸ்தவ குடும்பம். நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? நம்ம வீடுகளில் என்ன செய்திருக்கோம்? ஒரு சிலுவை. அதே மாதிரி ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆரம்ப காலத்துல வந்து கிறிஸ்தவ திருச்சபை, நான் கிறிஸ்தவர்கள் சொன்னாலே தெரிஞ்சுவாங்க. முதல் 3 நூற்றாண்டுகளிலேயும்
சீசர்களை எல்லாம் என்ன செய்தாங்க? உபத்திரவப்படுத்துறாங்க இல்லையா? உபத்திரவ காலம், அதாவது துன்புறுத்தலின் காலம், பீரியட் ஆஃப் பெர்சிக்யூஷன் என்று சொல்லுவோம். துன்புறுத்தலின் காலம் முதல் 3 நூற்றாண்டுகள். அந்த 3 நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பாதுகாப்பாக, ரகசியமாக, கொஞ்சம் பத்திரமாகவே, ஜாக்கிரதையாகவே வைத்திருந்தார்கள். வெளியில உடனே சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவர் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இல்லைன்னு சொன்னா, நான் கிறிஸ்தவன் சொன்னா உடனே அவர் இருக்கிறாரு துன்புறுத்துவார். இப்போ ஒரு பொது இடத்துல 2 பேர் வந்தாரு. ஒரு ஆள் இருக்காரு. இந்த பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல இப்படி ஒரு ஆள் இருக்கு. நானும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே இவர் கிறிஸ்தவரா, நான் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவரா இல்லையா, கிறிஸ்தவரா கிறிஸ்தவரா எனக்கு தெரியாது. அப்பதான் முதல்ல என்ன செய்யறேன்னா, முதல்ல கவனிங்க, இந்த சிம்பல் எப்படி உருவாது. முதல்ல நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு கோடு வரைவேன். தெரியல, இப்படி ஒரு கோடு நான் வரைவேன். அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் எனக்கு இடையில இப்படி ஒரு கோடு வரைவேன். அவங்க இவங்க எழுதிடுவாங்க. ஒருவேளை இவங்க கிறிஸ்தவங்க இருந்தா என்ன செய்வாங்க, மாறு போடு. புரியல, மாறு போடு. ஒருவேளை நான் எப்படி செய்யறதுனால அவர் எப்படி செய்யறது, ஒருவேளை புத்தகம் எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு இருந்தா, நான் முதல்ல நான் இந்த கோடு வந்து என்ன இந்த 2 நிமிஷம் உடனே அவங்களுக்கு தெரியும் இது கிறிஸ்தவர் தான். அதுக்கப்புறம் அந்த விசுவாசம் ஒட்டுமா வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும், அவங்க சந்தோஷமா ஆண்டவரை பற்றி பேசி அவங்களுக்கு அன்னைக்கு வருவார்கள். பயமும் இருந்து அதே நேரத்தில் இயேசுவை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனாங்க. 3வது ஆள் வந்த உடனேயும் அது இயேசுதான், இயேசுன்னு தெரியாது, அவங்ககிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிதானே? இப்படித்தான் இந்த சிம்பல் உருவாது. தொடக்க காலத்தில் இப்படி பல்வேறு சிம்பல்கள் வந்து கடைசியாக இந்த சிலுவை சிம்பல் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய பொது அடையாளமாக சிலுவை சிம்பல் வந்தது. இந்த சிலுவை சிம்பல் அப்படிதான் பல சிம்பல் சின்னங்களுக்கு அதுக்குரிய வேல்யூ இருக்கு, முக்கியத்துவம் இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு இன்னைக்கு தெரியும் சிலுவை தான் கிறிஸ்தவத்தினுடைய சின்னம், அடையாளம். முதல் 3 நூற்றாண்டுகளிலே இந்த துன்புறுத்தலின் காலத்துல இந்த சின்னம் அப்போது உருவாகவில்லை. அதுக்கு பிறகுதான் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல வானத்துல ஒரு சிலுவை காட்சியை கண்டதாகவும், அந்த காட்சியோடு நம்பிக்கையோடு யுத்தம் செய்ய போனார், ஜெயித்தார் என்றெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவத்துக்கு இந்த சிலுவை ஒரு சின்னமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் இந்த சின்னத்தை பயன்படுத்துகிறார்கள், சிலுவையை பயன்படுத்துகிறார்கள். கழுத்துல காலி மட்டும் இல்லை, ஒரு கிறிஸ்தவர்னா அதுல செயின் போடும்போது அதுல போடுவாங்க. கிறிஸ்தவ கோயில்கள்ல எப்போதுமே சிலுவை அடையாளம் இருக்கும். கோயிலும் நிறைய சிலுவைகள் கல்லறை கோயில்ல. ஆமா, சரி, இந்த சிலுவை சின்னம் நமக்கு உணர்த்துவது என்ன, நமக்கு என்ன சொல்லுது, அதனுடைய செய்தி நமக்கு என்ன, என்ன என்ன அடையாளம்னு எடுக்கலாமா? சிலுவை வந்து எதுக்கு அடையாளம், தியாகத்துக்கு அடையாளம் அப்படின்னு இருக்காங்கன்னா நீங்களே சொல்லுங்க. சிலுவை நம்ம பயன்படுத்துறோம், அதை புனிதமாக பார்க்கிறோம், எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு சிலுவை தான் முக்கியமா பார்க்கிறோம்.
படிக்க கேட்ட பகுதியிலையும் கூட பவுலடியார் சொன்னாரு, சிலுவையை பற்றியே அல்லாமல் வேற ஒன்றையும் பற்றி ஒரு காலம் பெருமை பாராட்டவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சோ நாம் பெருமை பாராட்டணும்னா சிலுவை தான். அந்த அளவுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் நீங்களும் நானும் அதை தான் சொல்லிவிட்டோம். அப்போ அது பெருமைக்குரியது என்று மட்டும் எடுக்கலாமா? வள்ளியூருக்கு பக்கத்துல, வள்ளியூருக்கு கொஞ்சம் தெற்கு வள்ளியூர் பக்கத்துல ராமலிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் தான். இங்கிருந்து போக மெயின் ரோட்ல லெஃப்ட் சைடு ராமலிங்கபுரம், அந்த ஊர்ல ஒரு சிறிய கோயில் இருக்கு. ஏறக்குறைய கோயில் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல ரோட் சைடா இருந்ததுனால அவங்க நல்ல உயரமா ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க. கோபுரத்தினுடைய உச்சியில ஒரு சிலுவை இருக்கு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை தொடங்கக்கூடிய அந்த டைம்ல மக்களுக்கான வந்தாச்சு ஆராதனை தொடங்கக்கூடிய நேரத்துல 2 பேர் ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க. கார்ல இருந்து இறங்கி 2 பெரிய மெழுகுவர்த்தி, ரொம்ப அது சின்ன கோயிலாகும். அந்த அதுல வந்து உள்ள 2 பெரிய மெழுகுவர்த்தி கொண்டு வராங்க. 3 குளம் இருக்கும், இவ்வளவு கைட்டு ஒரு உயரம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்ல பட்டு சேலையும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. 2 கேண்டில் கொண்டு உள்ள வராங்க. அங்க இருக்கிற பாஸ்டருக்கு யாருன்னு தெரியாது, சபை மக்களுக்கு உத்தியோகங்களுக்கு யாருமே தெரியாது. அவங்க அப்படியே உள்ள கோயில் நடையில வந்த உடனே அவங்க கோயில் விசாரிக்கிறாங்க. நாங்க காணிக்கையா கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்லி ஆள்கிட்ட 2 பக்கத்துல தான் அதை வாங்கி வச்சாங்க. வச்ச பிறகு அவங்க சம்பவம் சொல்றாங்க, எதுக்காக நாங்க இதை கொண்டு வந்தோம். அவங்க தேவர் நாட் கிறிஸ்டின், சர்ச்சுக்கு போற மக்கள் இல்லை. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட். 6ல இருந்து 2 பேரும் வெளியில விழுந்தாங்க. அந்த அந்த பெரியவர், அந்த கணவன் அப்படியே கார்ல இருந்து விழுந்து அப்படியே தலையில பிளாட் அப்படியே விழுந்து போகும்போது ஞாபகம் இருக்குது இல்லைன்னு வரும்போது அப்படியே அவருக்கு கண்ணுக்கு கடைசியா தெரிஞ்சது இந்த கோயில் கோபுர உச்சியில இருந்த சிலுவை. அப்படியே மயக்கமா கிடந்தது. பிறகு தூக்கிட்டு போனாங்க, ஞாபகமே இல்லை. பிறகு அவருக்கு கடைசியா ஞாபகம் இருந்தது அந்த சிலுவை. அந்த சிலுவை அதுக்கு பிறகு எல்லாம் வந்த பிறகு சொல்றாரு, எனக்கு அந்த கடைசியா அந்த உயிர் போகக்கூடிய நேரம், ஞாபகம் இல்லாத போகக்கூடிய நேரம், கடைசி அந்த சிலுவையை பார்த்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை வந்தது. சிலுவை நமக்கு என்ன நம்பிக்கை தருது? சிலுவை தான் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்ட அல்லது மரணம் அடைந்த சிலுவை. ஆனால் சிலுவையோடு அது முடித்ததா? இல்லை. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப சிலுவையை அவரு கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளாக இல்லாம இருந்தாலும் அவர் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருப்பார்ல, கேள்விப்பட்டிருப்பார்ல, சொல்ல கேட்டிருப்பார்ல. இயேசு சிலுவையில் அடைந்து கொல்லப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதெல்லாம் கிறிஸ்தவத்தை சொல்றாங்க. எந்த ஒரு நினைப்பு அவருக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, ஒரு தைரியத்தை கொடுத்தது. சோ சிலுவை என்று சொல்லும் போது இட்ஸ் a sign of hope, அன்னம்பிக்கையின் அடையாளம். எடுக்கலாமா? அப்படியே நான் பிறகு ஹாஸ்பிட்டல்ல போனாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னேன், அவங்களும் சரி நமக்கு அந்த கோயிலுக்கு போய் காணிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிலுவை என்பது ஒரு சின்னம் என்று மட்டும் எடுத்தா போதாது, வாழ்க்கையின் நம்பிக்கை. எல்லாம் தகர்ந்தது, தீர்ந்தது, முடிந்தது என்று சொல்லும் போது அங்கிருந்து ஒரு குழு, ஒரு நம்பிக்கை குழுக்கின்றதுதான். நம்பிக்கை குழுத்த இடம்தான் இயேசுவின் சிலுவை. மற்றபடி சிலுவைன்னு சொல்லும் போது எல்லாருமே நினைக்கிறது ரோம அரசாங்கம், அந்த சக்கரவர்த்தியினுடைய காலங்களிலே குற்றவாளி
குற்றவாளிகளை சிக்ஷிக்கிற ஒரு கருவி இல்லையா, கொலை கருவி. தூக்கு கயிறு மாதிரி, இது துப்பாக்கி மாதிரி ஒரு கொலை கருவி. ஆனால் இயேசு மரித்து உயிர் தெழுந்தது நிமித்தம் அந்த சிலுவை, கொலைக்கருவியான சிலுவை நம்பிக்கைக்குரிய ஒரு சின்னமாக மாறிவிட்டது. அது நமக்கு எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கு. இனி ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சிலுவை சின்னத்தை பற்றி இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். சிலுவை பார்க்குறீங்க, சிலுவையில என்னென்ன இருக்கும், எத்தனை பீஸ் இருக்கும்? 4 பீஸ் இருக்கும். இது வந்து ஒண்ணு எப்படி இருக்கும், ஒண்ணு வெர்டிகலா இருக்கும் இல்லையா, செங்குத்தாக இருக்கும். இன்னொன்னு ஹரிசாண்டலாக இருக்கும். நம்ம தலைக்கு கிடையாது. இதுதான் சிலுவை. அப்போ சிலுவையில 2 பகுதி என்னன்னா, ஒன்று செங்குத்தாக இருக்கிற ஒரு பகுதி, இன்னொன்று வெர்டிகல் பீம், ஒன்று ஹரிசாண்டல் பீம். இந்த வெர்டிகல் பீம் எதை காட்டுகின்றது, ஹரிசாண்டல் பீம் எதை காட்டுகிறது என்று மட்டும் நாம் தெரிந்துவிட்டு இன்றைய படிப்பை நிறுத்திக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம், அல்லது அதை வாசிக்கிறோம்னா மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34லிருந்து 40 வரை வாசிக்க. வசனம். சரி, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. முதலாம் கற்பனை. அடுத்தது இரண்டாம் கற்பனை வந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும், நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கின்றன, முழுமையாக அடங்கி இருக்கின்றன. அப்போ இந்த சிலுவையில 2 பகுதி என்று பார்த்தோம். ஒன்று வெர்டிகல் பீம், இன்னொன்று ஹரிசாண்டல் பீம். இந்த நியாயப்பிரமாணம், இந்த வசனங்களை சொல்லுங்க. வெர்டிகல் பீம் எது, ஹரிசாண்டல் பீம் எது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாற்றினுடைய fulfillment, the total fulfillment of the scripture. கடவுளுடைய வார்த்தைகள், திருவசனத்தினுடைய நிறைவேறுதல், முழுமையை நாம் எதிலே காணலாம் என்றால், ஒன்று இந்த நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். நீங்க இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இதே இதுதான் மார்க்கு 12:30, அதே மாதிரி லூக்கா 10:27 எல்லாம் பார்த்தா இங்க வந்து 3 சொல்லியிருக்கு இல்லையா. நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும். அந்த பகுதிகளில் மார்க்கில லூக்கில என்ன சொல்லியிருக்குன்னா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், என்ன செய்யணும்? யார? கடவுளை, தேவனை நேசிக்க வேண்டும். அதுதான் இந்த
சிலுவை பீனுடைய வெர்டிக்கல் பீம் சொல்றது என்ன செய்யணும்? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கடவுளில் அன்பு கூற வேண்டும். அடுத்தது இதுக்கு இணையான உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் அரிசாண்டல். அப்போ சிலுவை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சிலுவை சின்னம் நமக்கு சொல்லுவது ஒன்று, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கடவுளில் அன்பு கூற வேண்டும். அதே நேரத்தில் நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல என் அயலானிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் சிலுவையினுடைய, இந்த சிலுவை சின்னத்தினுடைய மொத்த செய்தி. என்ன செய்யணும்? கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும், சக மனிதனிடத்தில், அயலாளர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்ப கேள்வி, நாம் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறோமா? எப்படி கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறோம்? கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? அறிகுறிகள் என்ன? கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதே கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் தான். கடவுளை நோக்கி ஜெபிக்கிறதே கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு அறிகுறி தான். கடவுளை புகழ்ந்து பாடுகிறது கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் தான். இதெல்லாம் செய்யறோமா? செய்யறோம். இன்னைக்கு இங்க இவ்வளவு நேரம் செய்ததுல முக்கால்வாசி காரியமும் அதுதான் இல்லையே? அப்படித்தானே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்தது என்னது? இதற்கு இணையானது. அடுத்தது என்றல்ல, இதற்கு இணையானது, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என்னது? என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதை நம்ம செய்கிறோமா? எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறது சொல்லுங்க. கடவுளிடத்தில் அன்பு கூறுவது இட் இஸ் ஈஸி. ஒரு வகையில் பிறருக்காக ஜெபம் பண்ணுதல், ஓகே, ஈஸி, ரொம்ப ஈஸி, செலவு இல்லை. இன்டர்செசரி பிரேயர் அதை நீங்க பண்ணுவீங்க. நம்ம பாஸ்டருடைய வழிநடத்துதலோடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, கேட்கப்படுறவங்களுக்காக, கடன், நிறைய அதெல்லாம் இன்டர்செசரி பிரேயர் வார்த்தைகளால் அதை செய்தோம். ஓகே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறது. நான் ஒன்று சம்பவங்களை காட்டுறேன் பாருங்க. பைபிள்ல ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஒரு ஆளு ரொம்ப நேரமா சிக்கா இருந்தாரு, திருவாரம். இயேசு இந்த ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு அறிஞ்சாங்க. அப்புறம் அவருடைய நண்பர்கள் சிலர், எத்தனை பேரு? 4 பேரு என்ன செய்யறாங்க? அவரோட கட்டில வச்சு தூக்கிட்டு வந்து, எவ்வளவு அது என்னது? அந்த 4 பேரும் செய்தது என்னது? தங்களை நேசித்தது போல எழுப்பி நடக்க முடியாத நிலையில இருந்த தங்களுடைய நண்பருக்கு செய்தது. சரிதானே? அப்ப அது தண்ணி நேசிக்கிறது போல அயலானை நேசிக்கிறது. சரிதானே? வேற என்னெல்லாம் சம்பவங்கள் சொல்ல முடியும்? சகை என்ன செய்தாரு? காட்டத்தி மரத்துல இயேசுவை பார்க்கிறதுக்கு. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த காரியத்தை நிறைய பேர் ரொம்ப ஈஸியா செய்யறாங்க, நிறைய செய்யறோம். ஆனா அதற்கு இணையான இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா?
சகை என்ன செய்தாரு? காட்டத்தி மரத்துல ஏறினதுதான் இருக்கட்டும். பிறகு இயேசுவை சந்திச்ச பிறகு என்ன செய்தார்? ஆதியா நாளத்தனையாகவா? ஒரு ஆளுகிட்ட இருந்து 1000 ரூபாய் கள்ளத்தனமா எடுத்திருந்தா அவன் வந்து கஸ்டம்ஸ் ஆபீசர் ஆகு, சுங்கையில் வரி வசூலிக்கிறவங்க பார்த்தீங்கல்ல. 1000 ரூபாய் வசூலிச்சு அநியாயமா வசூலிச்சிருந்தா எத்தனை கொடுக்கணும்? 4000 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தாங்க, கொடுத்தான். நீங்க நம்ம எப்படி கொடுத்தாங்க? உண்மையிலே நாங்க படிக்கிற காலத்துல மதுரை அரசரடி இளைஞர் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த காலத்துல டாக்டர் கைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, அவர் ஒரு மிஷினரியா தான் வந்தார் இந்தியாவுக்குள்ளார. கடைசியில காந்திய அடிகளோட இணைந்து காந்தியன் மூவ்மெண்ட்ல பங்கெடுத்து காந்திய கூட எல்லாம், காந்தி, வினோபா பாவே இவங்களோட எல்லாம் சேர்ந்து பணியாற்றினார். சமூக தொண்டா இருந்தார். கொடைக்கானல தங்கி இருந்தார் டாக்டர் கைத்தான், மிஷினரியா வந்தவர். அவர் எங்க சென்னடிக்கு வந்து ஒரு தடவை கூட்டத்தில் பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஆரம்ப காலத்துல இப்படி மனம் மாறிய நேரத்தில் கடவுளை எங்களுக்கு இவ்வளவுதான் தந்திருக்கிறாரு, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு உள்ளதுக்காக எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருந்தோம். ஆனா ஒரு 10-15 செட்டு சோஃபா செட்டு இதெல்லாம் இருந்தது. என் மனசாட்சி ஒத்துனதுனால நான் எடுத்து சாயங்காலத்துல வீட்டுக்கு முன்பக்கத்துல வராந்தாவில் நாகத்திலிருந்த எடுத்து வச்சிருந்தேன். யாராவது தேவைப்பட்டவங்க பக்கத்துல உள்ளவங்க எடுத்துட்டு போட்டு வந்து நான் வீட்டுல படுத்திருந்தேன். அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா நான் வெளியில தூக்கி போட்டிருந்த எல்லாமே வீட்டுக்குள்ளாதான் இருந்தது. என்னன்னு பார்த்தா நான் போட்டுட்டு வந்தேன், இங்க இருந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்ட பிறகு என் பொண்டாட்டி போய் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. சகைவு அப்படி கொடுத்தால் வைப்பு பேசாம இருப்பாங்களா? நம்ம குடும்பத்துல என்ன நடந்திருக்கோம்? நான் ஒன்றும் பதில் சொல்லல. நல்ல சமாரியன் உண்மையில அந்த ஆசாரியனும் லேவியனும் எதை முக்கியத்துவப்படுத்தினாங்க? நாம போறது கடவுளை கும்பிடுறதுக்கு. இது வந்து ரத்தம், அந்த தொற்றுனா வீட்டு நம்ம இது பண்ண போகக்கூடாது. நம்ம நேரம் போவோம், யார கோயில்ல போய் நம்ம ஆசாரிய கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. அந்த அந்த வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண பார்த்தாங்க. அடிபட்டு குத்துயிராக கிடந்தானே கவனிக்கல. அவனை கவனிச்சது யாரு? சமாளி. நம்ம எப்படி நம்முடைய உதவி தேவைப்படுகிற இடத்துல நம்ம உதவி செய்கிறோமா? சரி, இன்னொன்னு இயேசுநாதர் சொன்ன இன்னொரு உவமை, கிட்டல்மாரன் உவமை ஞாபகம் இருக்குல்ல? கிட்டல்மாரன் அந்த சம்பவம் முழுவதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்க. கடைசியாக இளையவனை அப்பா ஏற்றுக்கொண்டாச்சு. அவனுக்கு வஸ்திரம், செருப்பு, மோதிரம் எல்லாம் விருந்து எல்லாம் அப்படியே. மூத்தவன் குரல் வந்தான். மூத்தவன் ஒத்துக்கொண்டாரா? நம்ம எப்படி? அதாவது நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்லும்போது நாம எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும், நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். இதுதான் பைபிளுடைய நீங்க வசனங்களை கூட்டி பாருங்க. 4 சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் மொத்தமாக கூட்டி அதுல எத்தனை வசனங்கள் இந்த
வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுது, எத்தனை வசனங்கள் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுது, எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவை பற்றி எத்தனை வசனங்கள் பேசுது, எனக்கும் சக மனிதனுக்கும், அது குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களானாலும் சரி, கூட படிக்கிறவங்க ஆனாலும் சரி, உடன் வேலையாட்கள் ஆனாலும் சரி, அந்நியர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, எனக்கும் என் சக மனிதனுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது எத்தனை வசனங்கள் அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அவுட் நம்பர் தி வெர்டிக்கல். அதிக அளவு, ஏறக்குறைய 53% அளவு திருவசனங்கள், சுவிசேஷங்கள் திருவசனங்கள் சக மனிதனோடு உள்ள உறவை பற்றி பேசுகிறது. கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு கடவுளை ஆராதித்தல், கடவுளை மகிமைப்படுத்துதல், கடவுளை புகழுதல், கடவுளுக்கு பயந்து வாழுதல், கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது, தியானிக்கிறது, எல்லாத்துக்கும் அதை விட முக்கியமானது நம்ம சக மனிதர்களோட உள்ள உறவை, கரிசனையை, அன்பை காத்துக் கொள்வது. யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு இடத்துல எழுதும்போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, போதும். அதாவது genuine faith ன்னு சொல்லுவது it should be demonstrated through action. உண்மையான விசுவாசம் என்பது செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் என்ற யோவான் நிருபம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே யோவான் இன்னும் கொஞ்சம் பாட்டமாக, கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார். கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனில், அந்த கெட்டகுமாரன் உண்மையில அப்பாவை நான் நேசிக்கிறேன், அப்பாவை சொல்படி எல்லாம் நடக்கிறேன், ஆனா அந்த தம்பியே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம், அப்படி ஒருவன் சொல்லுவானால் அவன் பொய்யன். அப்படித்தானே? கடைசியாக 2 வசனங்களை மட்டும் ஒரே வசனம் தான். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதுல 3 விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் தெரியும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். அந்த வசனத்தை பைபிள்ல வச்சுங்க, வாசிங்க. யாராவது வாசிக்கலாமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுல 3 விஷயங்கள் இருக்கிற அந்த ஒரே வசனத்துல, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அந்த அன்பு எப்படி இருக்கணும்? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். 3வது என்ன சொல்றாரு? இதுதான் என்னுடைய என்ன கட்டளை? புதிய கட்டளை. This is my new commandment. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மிடத்திலே மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றார். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். நம்மில் அன்பு கூறுவது போல எல்லா மனிதனிடத்திலும் அன்பு காட்டி வாழ்வோம். ஆண்டவர் தாமே
இந்த வேளையிலே அனைவரையும் கிருபையாக சந்தித்து ஆசீர்வதித்து அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய சீஷர்களாக பிள்ளைகளாக வாழ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம் யாருடைய இதயங்களையும் சிந்தைகளையும் இயேசுவுக்குள் பார்த்துக் கொள்வதாக. போதவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்மிடத்திலிருந்து நம்முடைய கீர்த்தனைகளிலே ஆவியை அருளவே தேவா, எமக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசு, நம்முடைய பாடல்கள் கீர்த்தனைகள் 206வது பாடலை மேற்கொண்டு பாடுவோம். 206வது பாடல். இன்றைக்கு நமக்கு மதிய உணவு மருத்துவக்குறிச்சி சார்ந்த சாமுவேல் ஜெபர்சன் ஜான் அவர்கள் வழங்குகிறார்கள். அவருடைய குடும்பத்தை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய குடும்பங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடுவாராக. மருத்துவக்குறிச்சியை சார்ந்த சாமுவேல் ஜெபர்சன் ஜான் அவர் குடும்பத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே ஆவியை சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசு என்ற பாடலை நாம் எழுந்து பாடுவோம். 204 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். எதற்காக? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை வெளிப்படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வருகிறார். வசனம் சொல்கிறது, நீங்கள் எதில் அன்பு கூறுகிறீர்கள், நான் உங்களில் அன்பு கூறுகிறேன். அதை போல நம்முடைய அன்பு